எடுத்துக்காட்டு 2.6. ஒரு கம்பியின் மின்தடை 20 ஓம். இக்கம்பி தனது ஆரம்ப நீளத்திலிருந்து 8 மடங்கு நீளம் அதிகரிக்குமாறு சீராக நீட்டப்பட்டால் கம்பியின் புதிய மின்தடை என்ன? ஒரே கம்பி தான், அதனுடைய ஆரம்ப மின்தடை எவ்வளோன்னா 20 ஓம். அந்த கம்பியை நம்ம என்ன செய்கிறோம், 8 மடங்கு லென்த்தை வந்து என்ன செய்கிறோம், அப்படியே லென்த் அதிகரிக்கும். அப்போ புதிய மின்தடை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இந்த கம்பி, அதாவது முதல் கம்பி, இந்த கம்பி தான், இந்த கம்பி முதல் கம்பின்னு எழுதியிருக்கோம். அதனுடைய ஆரம்ப நீளம், அதாவது L1 = நம்ம Lன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த கம்பி என்ன செஞ்சுருக்கோம், அப்படியே என்ன செஞ்சுருக்கோம், நீளமாக இழுத்து விடுறோம், அப்படியே பெருசாக்குறோம். ஸோ நீட்டப்பட்ட நீளம் எவ்வளவுன்னா 8 மடங்கு. ஸோ 8Lன்னு போடுறோம். ஸோ L1ங்கிறது L இருந்ததுன்னா L2ங்கிறது 8Lன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கம்பியினுடைய மின்தடை எவ்வளோ இருக்குன்னா R1 = அதாவது பேசிக் ஃபார்முலா RC = ρL/A தான் ஃபார்முலா. இப்போ முதல் கம்பினால் எடுத்துக்கிறோம்ல, அதனால் R1 = ρ × L1/A1. L1ங்கிறது இதனுடைய நீளம், A1ங்கிறது இதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பு, ரோங்கிறது மின்தடை N, இது வந்து மின்தடை. ஸோ இப்போ இந்த கம்பியினுடைய, அதாவது நீட்டப்பட்ட கம்பியினுடைய மின்தடை எவ்வளோன்னா R2 = ρ × L2/A2. இதில் வந்து ரோ வந்து மாறவே மாறாது, ஏன்னா ஒரே கம்பி தான். அதனால் வந்து இதனுடைய மின்தடை எண்ணும் இதனுடைய மின்தடை எண்ணும் என்ன செய்யாது, மாறாது. ஆனால் நீளம் வந்து இதனுடைய நீளம் வந்து L1, இதனுடைய நீளம் எவ்வளவு L2. கம்பி வந்து என்ன செய்யணும், நம்ம நீளமாக ஆக்கிறதுனால அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பு என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த கம்பியில் குறுக்கு வெட்டு பரப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதில் எப்படி இருக்கும், நீளமாக ஆக ஆக அதனுடைய லென்த்து கூட என்ன செஞ்சுட்டு இருக்கும், அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பு என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும் பார்த்துக்கோ. அதனால் இதில் A1, இதில் எவ்வளவு A2 எடுத்துக்கிடுவோம். அடுத்து R1 = ρ × இந்த L1க்கு பதிலாக நம்ம Lன்னு எடுத்திருக்கோம். ஸோ L/A1. இங்கே வந்து L2க்கு பதிலாக 8Lன்னு எடுத்திருக்கோம். ஸோ 8 மடங்கு நீட்டிருக்கும் பார்த்தியா, அதனால் 8Lன்னு போட்டாச்சு. ஸோ /A2. இப்போ R1/R2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ρL/A1 / ρ 8L/A2. ρL/A1 × அப்படி தலைகீழ போடுறோம், A2/ρ 8L. இப்போ என்ன செஞ்சிடும், எல்லாமே கேன்சல் ஆகிரும், ரோ கேன்சல் ஆகிரும், LL கேன்சல் ஆகிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, A2/A1 × 1/8. இப்போ R1/R2 = A2/A1 × 1/8. R1/R2 = A2/A1 × 1/8. இப்போ இதை தலைகீழ போடுவோம், ஏன்னா R2 தான் கேட்டிருக்காங்க. R2/R1 = A1/A2 × என்னது 8ன்னு ஆயிடுச்சு. இப்போ A1/A2 அப்படின்னா என்னுடைய குறுக்கு வெட்டு பரப்பு, முதல் கம்பியினுடைய குறுக்கு வெட்டு பரப்பு / என்னது இரண்டாவது கம்பியினுடைய குறுக்கு வெட்டு பரப்பு. இதை தான் நம்ம ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா R2னுடைய மதிப்பை என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கம்பி Lலிருந்து 8 மடங்கு நீட்டப்பட்டாலும் அதனுடைய பருமன் என்ன செய்யாது, மாறாது. அதாவது நீளம் மாறுது, ஆனால் பருமன் என்ன செய்யாது, மாறாது. ஒரு சிலிண்டர் வடிவ கம்பியினுடைய பருமனுக்கு என்ன ஃபார்முலானா நீளம் × குறுக்கு வெட்டு பரப்பு, அதாவது AL. இப்போ முதல் கம்பியினுடைய பருமனும் நீட்டப்பட்ட கம்பியினுடைய பருமனும் எப்படி என்ன செய்யாது, மாறவே மாறாது. இப்போ முதல் கம்பியினுடைய பருமன் எவ்வளோ இருக்கும், A1 × L1. அதே மாதிரி நீட்டப்பட்ட கம்பியினுடைய பருமன் எவ்வளோ இருக்கும், A2 × என்னது L2. இப்போ A1, L1க்கு பதிலாக நம்ம L தான் போடுவோம். அதே மாதிரி L2க்கு பதிலாக 8Lன்னு போடுவோம். ஸோ A1/A2 நம்ம என்ன செய்கிறோம், டிவைட் பண்ணுறோம். பண்ணோம்னா என்ன அடிச்சிடும், 8 தான் என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ R2/R1 இந்த ஃபார்முலா நம்ம என்ன செய்கிறோம், இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். R2/R1 A1/A2க்குள்ளே என்ன செய்ய போகிறோம், 8ன்னு நம்ம என்ன செய்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 8, ஏற்கனவே ஒரு 8 இருக்குது. ஸோ 8 × 8 எவ்வளவு, 64. அப்போ R2 = 64 × என்னது R1. இந்த R1 இந்த பக்கம் போயிடும். அடுத்து 64, R1க்கு பிறகு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, கணக்கில் 20 ஓம் கொடுத்துருக்காங்க. ஸோ 64 × 20 எவ்வளவு, 1280 ஓம். அப்போ முதல் கம்பியினுடைய, அதாவது ஆரம்பத்தில் அதனுடைய நீளம் எவ்வளவு, L1 இருக்கும்போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, 20 ஓம் இருந்தது. இப்போ கம்பியுடைய நீளம் அதிகரிக்கும் போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆயிடுச்சு, 1280 ஓமாம் ஆயிடுச்சு. நீளம் அதிகரிக்கும் போது மின்தடை என்ன செய்யுது, அதிகரிக்கிறதுங்கிறத நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிக்கலாம்.